இந்த படத்தின் நாயகன் சித்தார்த்தா சரத்குமார் சார் பெரிய போட்டியே இருக்கு. சூரிய வம்சத்துல சரத்குமார் சாரும் தேவயானியும் எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அதுல அவங்க பண்ணதை மறக்கடிச்சிட்டு அதுக்கு மேல ஒரு படி மேல போய் நின்றுச்சுதான் சொல்ல முடியும். இந்த படம் 10 சூரிய வம்சத்துக்கு சமங்க. இந்த படம் 3BHK அவங்களோட ஆக்டிங்ல நான் சொல்றேன். இனிமே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் படத்துல அவருக்கு அமையுமான்னு தெரியல. இந்தியன் டூல எல்லாம் செம மொக்க வாங்கினாரு. மீதா ரவுநாத் என்ன மாதிரி பண்ணிருக்கு தெரியுமா? இந்த பொண்ணுலாம் எங்கடா இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு பண்ணுச்சு. ஒரு வீட்லயும் இந்த மாதிரி தங்கச்சி இருக்காதான்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயங்க இந்த படம். அதனாலதான் இந்த படம் பயங்கர சக்சஸ் சொல்லணும். 3BHK இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீகணேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. சரத்குமார், சித்தார்த், தேவயானி, மீதா ரகுநாத் இவங்களாம் நடிச்ச படம் தான் 3BHK. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா உங்களுக்கு ஏற்கனவே ட்ரைலர்லேயே கதையை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு வீடு வாங்குறது அவங்களுடைய கனவு, லட்சியம், மரியாதை. இந்த வீட்டை வாங்குறதுக்கு இந்த குடும்பமே சேர்ந்து எப்படி போராடினாங்க, வீட்டை வாங்கினாங்களா இல்லையா, இதாங்க இந்த படத்தோட கதை. படத்தில் ட்ரைலர்லேயே கதையை சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டும் இல்லை. இந்த படத்தை என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நான் ஒரு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதான் போய் பார்க்க போனேன். ஆனால் படம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொன்னோம்னா, இப்படிலாம் குடும்பம் இருக்குது, நம்ம பட்ட கஷ்டத்தை அவங்க அழகாக சொல்லியிருக்காங்கிற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு நடுத்தர வர்க்கம்ங்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே 85% to 90% பீப்புளுக்கு இது கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒருத்தர் வீடு வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இந்த இஎம்ஐங்கிற வலைக்குள்ளே எப்படி விழுந்து சிக்குவாங்க, எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக ரைட்டிங்கில் அவர் எழுதி அதை ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஃபீலையும் கொண்டு வந்திருக்காரு இந்த ஸ்ரீகணேஷ். இவர் நம்ம முதல்ல நம்ம இவருக்கு வாழ்த்து சொல்லணும். அப்படி ஒரு கேரக்டரை அந்த ரைட்டிங் மூலம் கொண்டாந்துருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த படத்தின் நாயகன் சித்தார்த்தா சரத்குமார் சார்ங்கிற பெரிய போட்டியே இருக்கு. சரத்குமார் சார் என்ன பண்ணியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். சரத்குமாருடைய பேர் யாருன்னா தேவயானி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூரிய வம்சத்தோட பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரோமோ இங்கே ஒர்க் அவுட் ஆச்சுங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு நம்ம சொல்ல முடியும். சூரிய வம்சத்தில் சரத்குமார் சாரும் தேவயானியும் எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அதில் அவங்க பண்ணதை மறக்கடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் நின்றுச்சுதான் சொல்ல முடியும். இந்த படம் கண்டிப்பாக அந்த ப்ரோமோ இவங்களுக்கு கை கொடுத்துருக்காது. ஏன்னா அந்த ப்ரோமோலாம் வேஸ்ட். 10 சூரிய வம்சத்துக்கு சமங்க இந்த படம் 3BHK அவங்களோட ஆக்டிங்ல நான் சொல்கிறேன். கலெக்ஷனில் எப்படி போச்சோ விக்ரமன் சார் அப்படி பண்ணியிருந்தாப்புல, அதெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சாரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா 10 சூரிய வம்சத்துக்கு சமம், 10 நாட்டாமைக்கு சமம், அந்த அளவுக்கு சொல்லலாம். சரத்குமார் சாருடைய கேரியர் பெஸ்ட்டுங்க அந்த படம். அவர் எனக்கு மூட் ஆஃப்ல இருக்கேன், ஏதோ ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சா வேற எந்த படத்தையும் அவர் பார்க்க தேவையில்லை. வரலட்சுமி சரத்குமார் கடத்த படத்தை கூட அவங்க பார்க்க தேவையில்லை, டைரக்டா அவரோட படத்தையே பார்க்கலாம். அந்த படம் தான் 3BHK. இனிமே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் படத்துல அவருக்கு அமையுமான்னு தெரியல. படத்துல 70 சீன் 60 சீன் பார்த்தீங்கன்னா அப்பா மையன் காம்பினேஷன் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ஒரு கண்டிப்பான அப்பா. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மிஸ் அப்பா வர சொல்லுவாங்க. முக்கியமான இடத்துல வேலைக்கு போகும்போது அவர் அங்கே கோவப்படுறதா இருக்கட்டும், வீடு வாங்கணுங்கிறத கனவை பல தியாகங்கள் பண்ணி அவர் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சரத்குமார் சார் வாழ்ந்துருக்காப்லான்னு சொல்ல முடியும். அதே மாதிரியே பரிமாணம் எப்படின்னா 10வது வயசு சித்தார்த் இருக்கும்போது அவர் இப்படி இருப்பார், கொஞ்சம் யூத்ஃபுல்லாக இருப்பார். அதுக்கடுத்து 12 காலேஜ், அதுக்கடுத்து வேலைக்கு, அடுத்து அவர் கல்யாணம், அப்படியே மேக்கப்லேயே அவருடைய டிரான்ஸ்மிஷனை கரெக்டாக பண்ணியிருக்காரு நம்ம ஸ்ரீகணேஷ். அதுக்கு தோதா நல்ல எஃபர்ட் போட்டிருக்காருங்க சரத்குமார் சார். அவ்வளவு பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல. ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நடிப்பானான்னு சொல்ல முடியும். ஆனால் அவரால் நம்ப முடியாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, முக்கியமான சீன் போகும்போது வேணா மானிட்டர் பார்க்கலாமா சார், ஒரு தடவை பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஒரு ஷார்ட் முடிஞ்சோட மானிட்டர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாருமே போய் நிற்க மாட்டாங்க. அப்படி நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷனில் பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் எடிட்டிங்கில் எடிட்டிங் முடிச்சுட்டு டப்பிங் பண்ணும்போது அவர் 50% அனுபவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரீரிகார்டிங் போட்ட பின்னாடி அவர் முழுசாக அனுபவிச்சிருப்பாரு. என்னை பொறுத்தவரை சரத்குமார் சார் இன்னைக்கு படம் பார்த்தாருன்னு இல்லை, நாளைக்கும் பார்ப்பாரு, நாளை கழிச்சும் பார்ப்பாரு. அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை சரத்குமார் சார் பண்ணிட்டார் சொல்ல முடியும். இந்தியன் டூலாம் செம மொக்க வாங்கினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு, அதுலயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்லாம் சொல்லப்பட்ட சித்தார்த் இந்த படத்துல நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, கம்பேக், அதை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இது கம்பேக்ல அவர் எவ்வளவு பெரிய நடிகன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பையன் பிரிச்சுட்டாப்ல 10வது வயசு பையனா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சித்தார்த்தா ரச்சின் ரவீந்திராவா ஒரு CSK டிஷர்ட்டை போட்டேன்னு வச்சுக்கேன், ரச்சின் ரவீந்திரா மாதிரி அப்படி இருப்பாருங்க. அந்த ஹேர் கட் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரியா ஒரு என்ன சொல்றது அம்ப்ரலா கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கட்டு பண்ணி உட்காந்துட்டு 10வது புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. ரச்சின் ரவீந்திரா தரையில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குங்க. எனக்குலாம் பயங்கரமாக எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இது, ஒரேல ரச்சின் ரவீந்திராவை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மியூசிக் எடுத்துட்டு உட்காந்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சேன். இந்த படத்தில் ரச்சின் ரவீந்திரா செம்மையாக நடிச்சிருக்காப்புல தான் சொல்ல முடியும். அவர் எப்போ சித்தார்த்தா மாறினான்னு கேட்டேன்னா, காலேஜ் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த 4 நாள் தாடி, அந்த சின்ன மீசை,
ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலு அந்த மாதிரி வந்த பின்னாடி தான் சித்தார்த்தா இருக்காரு. அது வர பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு. நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னிட்டாப்னு சொல்ல முடியும். தேவயானி மேடம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரோலை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சட்டிலாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அவளை பார்க்கும்போதே வந்து செம்மையாக இருந்துச்சு. இவங்க நினச்சிருந்தா சரத்குமார் சார் சூரியவம்சம் படம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு சலக்கு 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 ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஏதாவது ஒரு சின்ன ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ரீமிக்ஸ் சாங்லாம் போட்டு 2K கிட்ஸ் அப்புறம் வலிச்சு உள்ளே விட்டுருக்கலாம். மார்க்காண்டனில் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சீனை பண்ணி கூட ஒரு பெப்பை கிளப்பியிருக்கலாம், லப்பர் பந்தில் பண்ண மாதிரி பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் என் படம் இதை தான் பண்ண போகிறேன்று தெளிவாக இந்த சாய் கணேஷ்க்கு முதல்ல ஒரு சல்யூட் போடுவாங்க. ஏன்னா இந்த வேலை இந்த தேவையில்லாத வேலை தீண்டத்தகாத வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுவுமே பண்ணாமல் பக்காவாக பண்ணாமல் சொல்ல முடியும். தேவயானி மேடம் ஒரு அம்மாவா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மீதா ரவுநாத் என்ன மாதிரி பண்ணியிருக்கு தெரியுமா, இந்த பொண்ணுலாம் எங்கடா இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிச்சு. ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி தங்கச்சி இருக்காதான்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் வாழ வைக்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கு. அந்த சீனு தமிழ் சினிமாவில் அந்த பொண்ணு ரொம்ப தேடுவாங்க. இனிமேல் பயங்கர பிஸியாக போகிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்குது. ஒரு ஷார்ட்டில் வந்து அது ஒரு விஷயம் கேட்கும், எப்பா அடித்து துன்புறுத்தினா தான் வயலன்ஸா, வார்த்தையில் எவ்வளோ பெரிய வயலன்ஸ் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்துல ஒரு கோபப்படுற சீன் ஒன்று பண்ணியிருப்பார் ஸ்ரீ கணேஷ். சான்ஸே இல்லைங்க, அப்படியே நெருப்புங்க அந்த பொண்ணு. அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு அந்த சீனு. அப்படி பண்ணியிருந்தாப்புல. இளவயசு காதல் ஹீரோயினாக வந்து ஒருத்தர் வர்றாங்க சைத்ரா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட வறுமையை வெளியே காமிக்காமல் இந்த சித்தார்த்து மேலே வரணுங்கிறக்கானே 10th மோட்டிவேஷன் பண்ணி அவளை காலேஜ் வரை வர வச்சு அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா காணாக்கிடுவாங்க, காணா போயிடும். சரியான இடத்துல அந்த பொண்ணு வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கும் பாருங்க, மக்கள் எல்லாம் அப்படியே கல்லாயிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ஆக்டிங் வந்து சைத்ரா கொடுத்துருக்காங்க. சித்தார்த்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பயங்கர பெரிய பெரிய கோடீஸ்வரர் வந்து கொடுப்பாங்க. ஆனால் தூக்கி வீசிவிட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சது இந்த பொண்ணு தான் அப்பான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து நிற்கும் போது என்ன சொல்கிற உனக்கு உன் வாழ்க்கை பிரகாசமா இது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டேன், எனக்கான இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டுவாப்பில். அதுலேருந்து பயங்கர கோவங்க சரத்குமாருக்கு. அப்படி இருந்தவர் வந்து அந்த சரத்குமார் சார் வந்து அந்த சைத்ராவோட ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயங்க அந்த படம். அதனால தான் இந்த படம் வந்து பயங்கர சக்ஸஸ் சொல்லணும். என்னை பொறுத்தவரை குறைகள் இருக்க தான் செய்யுது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் குறைகளை ஓவர் கம் பண்ணி நிறைகள் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாட்ச் மூவியாக இருந்து சொல்ல முடியும் நான் சொல்ல வரேன். கிருஷ்ணன் பஞ்சு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புரோக்கராக வர்றவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு, இவங்கெல்லாம் அவங்களோட ரோலை வந்து ரொம்ப சரியாக பண்ணதுனால வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து கை கொடுத்து அதோட கதையும் திரைக்கதையும் ரொம்ப அமைஞ்சதுனால படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெயினோட தான் நம்ம வெளியில் வருவோம், அழாமல் கூட இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சுருக்காங்க இந்த 3BHK டீம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மீடியா சார்பில் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.